இன்னைக்கு வந்து ரிதன்யா ஒரு saree கொடுத்துருக்காங்க. சாரிலேருந்து பிளவுஸ், தென் ஸ்கர்ட், தென் ஷால் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த saree வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட saree. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற saree வந்து நம்பரோடதுல அவங்க கொடுத்துருக்கிற saree பிளெயின் ஒரு ப்ளூ கலர் தான். கொஞ்சம் சாஃப்டா நல்லா தான் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் நல்லா இருக்கும். தென் பார்டர் வந்து ஒரு ஹாஃப் ஒயிட் கலர். தென் இதுல வந்து இந்த முந்தானை நான் என்ன யோசிச்சேன் இதுலன்னா பிளெயின் ஸ்கர்ட்டு, தென் முந்தானையில வந்து பிளவுஸ் பண்ணிட்டு ஷால் மட்டும் ஹாஃப் ஒயிட் கலர் எடுத்து நம்ம இந்த பார்டர் வந்து ஃபுல்லா நம்ம பண்ணிடலாம். அப்பதான் வந்து ஒரு ராயல் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த கலரே சூப்பர் கலரு. ஸோ இதுலயே நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அவங்க பிரின்சஸ் கட்ல ஒரு நார்மல் பிளவுஸ் கேட்டிருக்காங்க, டாப் பஃப் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ரெடி பண்ணிடலாம். அவங்க நெக்கோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து 7 ஃப்ரண்ட் நெக். ஸோ நம்ம அலவன்ஸோட 7.5 எடுக்கிறோம். தென் பேக் நெக் 8.5 எடுக்கிறோம். தென் அவங்களோட ஷோல்டர் வந்து 3 இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு க்ராஸா பண்ணாதான் ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ தென் இவங்களோட பாடி பார்த்தீங்கன்னா இதில் 42, தென் 37 ஹிப்பு, ஃபுல் ஹைட் வந்து ஒரு 13.5 கேட்டிருக்காங்க. ஸோ எகெயின் நம்ம இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இதுல வந்து இந்த பிளவுஸ் வந்து ஃபுல்லா ஜக்கார்ட் பிளவுஸுங்கிறதுனால இதுல நெக் பேட்டர்ன்ஸோ பிளைனா இருந்தா நீங்க நெக் வந்து காட்டலாம். பட் இதுல வந்து நம்மளுக்கு அந்த நெக் பேட்டர்ன் இதெல்லாம் நம்ம காட்டணும் இல்லை, ஏன்னா அது எல்லாமே ஜக்கார்ட் பிளவுஸ். ஸோ அதனால டிசைன்ஸ் வந்து நெக் ஷேப்ஸ் மட்டும் ஒரு நீட் ஃபினிஷிங்கோட இருந்தா ஃபன். ஸோ இது வந்து பேக், ஃப்ரண்ட் மட்டும் அவங்க கட் நெக் கேட்டிருக்காங்க. ஸோ டைமண்ட் ஷேப்ல. இந்த டைமண்ட் லைட்டா எப்பவுமே வெளியே வர மாதிரி வந்து ஒரு லைட் பிரின்சஸ் கட். அவங்களோட பிரின்சஸ் கட் பேட் கேக்ல நான் பேடட். அதனால 10.5. தென் இவங்களுக்கு வந்து சில பேர்த்துக்கு செஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் டாட்ஸ் நமக்கு பெருசா வேணும்னா 1 நார்மலா இந்த சைடு 1 இன்ச், இந்த சைடு 1 இன்ச் எடுப்போம். ஆனா கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஹூக் தான். அடுத்தது ஸ்லீவ் வந்து ஹைட் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேண்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 தான் கேட்டிருக்காங்க, நான் டாப் பஃப் கேட்டிருக்காங்க. ஸோ 15 நம்ம எடுக்கணும். 15 எடுத்துட்டு ஒரு அளவுக்கு பெரிய லைனிங் கிளாத்ல ஆன் ஃபோல்ட் வச்சுக்கோங்க. ஆன் ஃபோல்ட் வச்சுட்டு லெவன்த் ஆஃப் ஃபுல் ஹைட். ஸோ மேலே ஒரு அலவன்ஸ், கீழே ஒரு ஹாஃப் அலவன்ஸ் விட்டு 12 எடுத்துட்டு எப்பவுமே ஆன் ஃபோல்ட் 3 எடுக்கணும். தென் இவங்களோட 14.5, தென் கீழே 12. ஸோ ஆன் ஃபோல்டில் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிட்டு இந்த கர்வ் எல்லாம் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் தான் பண்ணிட்டு இங்கிருந்து
மேக்ஸிமம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டாப் ஆஃப் நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி டாப் ஆஃப் கொடுத்துக்கலாம். பட் இங்கே மட்டும் ரொம்பவும் சின்னது பண்ணக்கூடாது. ஓவராலாக 3.5 இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இதான் வந்து ஸ்லீவ். இங்க எல்லாமே வந்து ப்ளீட் பண்ணிட்டா இங்க மட்டும் டாப் ஆஃப் வரும். நம்பர் போயிட்டு தானே இருக்கு டைமிங். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்மளுக்கு இவ்வளோதான் இருக்கு. 2 ஸ்லீவ் ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ண முடியாது, பேக் அண்ட் ஃப்ரண்ட். ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம, அதுவும் இல்லாமல் இந்த பேட்டர்ன் இப்படி ஸ்ட்ரெயிட்டா வர்றதுனால இது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் வியூவா தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதை நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணாம நம்ம 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 அப்படி இருக்கும் நம்ம அப்படின்னு நம்ம வாழ்றோம். நம்ம ஆன் ஃபோல்ட்ல இருக்கிறத வந்து எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஹெவி கட்டுக்காது, இது லைட் கட்டுக்கிறது. ஸோ பார்டர் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த பார்டர் நமக்கு சேவ் பண்ணணும். அதனால கொஞ்சம் பார்த்து இந்த பார்டர் சேவ் பண்ணணுங்கிறதுனால பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸ்க்கு நமக்கு கண்டிப்பா ஜாயிண்ட் தேவைதான். ஏன்னா அப்பதான் ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபாண்ட்ல, இல்லைன்னா ஒண்ணு தலைகீழா இன்னொன்னு ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா பின்னாடி தலைகீழா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ஷன் வரும்போது நம்மளுக்கு இந்த பார்ட்க்கு ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம், தப்பில்லை. தப்பே இல்லை. அதே கிளாத்தவே ஜாயிண்ட் பண்றதுக்காக நம்ம வச்சுக்கலாம். இந்த கிளாத்ஸே வச்சுட்டா சைட்ல எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிளெயினாலாம் தெரியாம நீட்டா இருக்கும். இதவே நம்ம ஜாயிண்ட்டுக்கும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்மளுக்கு கட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஹாஃப் சாரியோட முந்தானையில நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துட்டோம். ஆனா ஸ்லீவ்ஸ் வந்து பிளெயின்ல எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வேணும் தான், அதனால நம்ம அப்படியே ஆன் ஃபோல்டில் வச்சுட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். சாரீஸ்ல நிறையா போகும் வரும், அதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நிறைய மெட்டீரியல் போகலாம், திடீர்னு நிறைய மெட்டீரியல் சேவ் ஆகலாம், நம்ம வேற ட்ரெஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்டரோட சேர்த்து ஸ்லீவும் ரெடி. ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக், தென் ஸ்லீவ் ரெடி. தென் கீழே நீ ஸ்கர்ட்டுக்கு பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் இந்த ஹூக் பீஸு, தென் எக்ஸ்ட்ரா நாட்டு, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பிளெயின் கிளாத் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா நார்மலா இப்ப எல்லாமே பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நீட்டா ஸ்கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே பார்டர் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த பார்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட ஃபுல் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 38 வருது. ஸோ 38ன்னா உங்களுக்கு 38 வருது. இந்த பார்டரை நம்ம ஷால்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 38ங்கிறது கரெக்டாக 38 வச்சுக்கலாம். ஏன்னா மேலே பட்டி யூஸ் பண்ணுவோம், நாடா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால 38 ஃபைன். ஓகே, ஏன்னா 38ங்கும் போது
1 inch பெருசானாலும் தப்பு இல்லை. ஏன்னா இங்க நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து நீட்டா ஒரு அளவுக்கு 39 அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்கும். தென் இவங்களோட இடுப்பு, அதாவது இப்போட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 42 தான். ஷார்ட் பிஞ்சு போச்சு. ஓகே 42. ஸோ இவ்வளோ பெரிய கிளாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், 42க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். நைஃப் ப்ளீட்ஸ் வச்சு கன்வெர்ட் பண்ண போறோம். இது கூட நம்ம என்னன்னா ஜிப் ஆட் பண்ண போறோம் சைட்ல. தென் நாடாவும் பண்ண போறோம். ஓகே, இதுக்காக லைனிங்கும் கொஞ்சம் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்ப அந்த கட்டிங் தென் அந்த ஒரு சாரியில இருந்து எப்படி ஹாஃப் சாரியா கன்வெர்ட் பண்ணணுங்கிறது கட்டிங் நம்ம பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த முந்தானைய நம்ம பிளவுஸா வச்சிருக்கோம். தென் பேலன்ஸ் இருக்கிற எல்லா சாரியுமே வந்து நைஃப் ப்ளீட் கொடுத்து அழகா ப்ளீட்டர்ஸ் வச்சு நம்ம வச்சாச்சு. இதுல வந்து அந்த பார்டர் சாரியோட ஃபுல் பார்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடு பார்டர் கீழே ஃபுல்லாமே பார்டர் கொடுத்துட்டோம். நம்ம பேலன்ஸ் வந்து நல்ல ஒரு இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஹாஃப் ஒயிட் கலர்ல ஒரு சில்க் இதோட மெட்டீரியல் மாதிரியே நம்ம எடுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கும். இந்த மெட்டீரியலுக்கும் நம்ம வியர் பண்ணும்போது ஒரு படிஞ்சு நல்லா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியே ஒரு மெட்டீரியல் எடுத்து அதுல ஃபுல்லாமே பார்டர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. தென் இதுல எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து டாப் பஃப் வச்சிருக்கோம். இந்த டாப் பஃப் வந்து எதுக்கு அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லீனா காட்டுறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள் என்னவே எடுத்துக்கோங்களேன், நான் வந்து கொஞ்சம் லீனா காட்டுறதுக்காக இந்த டாப் பஃப் வந்து நம்ம வைப்போம். இதுல எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் நெக் தான், நார்மலா ஒரு டைமண்ட் நெக். ஏன்னா இது வந்து ஜக்கார்ட் பிளவுஸ்ங்கிறதுனால ஃபுல்லா ஒர்க் இருக்குன்னா பேட்டர்ன் ஒர்க் பைப்பிங் எது கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு நார்மல் நெக் ஷேப்ஸ் மட்டும் நல்லா ஷார்ப்பா தெரியுற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பிரின்சஸ் கட் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு நீட்டான ஃபினிஷிங்கான ஒரு பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கோம். தென் இதுல வந்து பெல்ட் அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சாரியோட மெட்டீரியல் எதுவுமே வேஸ்ட் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளீட். தென் பிளவுஸ், அதுக்கு வந்து அந்த பார்டர்ஸ் ஃபுல்லாமே யூஸ் பண்ணி ஹாஃப் சாரியும் கொடுத்து நம்ம இது கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது பேக் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து பேக் பேட்டர்னா, இந்த பேக் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு ரவுண்ட் நெக் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சேம் நான் சொன்ன மாதிரி அதே ஜக்கார்ட் பிளவுஸ்ங்கிறதுனால பெருசா நம்ம பேட்டர்ன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நெக் ஷேப்ஸ் மட்டும், அதாவது லீஃப் தென் வந்து பாட் ஷேப், இந்த மாதிரி ஷேப்ஸ் மட்டும் நல்லா எலவென்ட்டா தெரியற மாதிரி நீங்க கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் நாட்டு தான், டாசல்ஸ் சின்னதா வச்சு கொடுத்தாச்சு. தென் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் வந்து அந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். மேபி இப்ப வந்து நம்ம உங்களுக்கு கட்டிங் பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கும், கம்மியா தான் இருந்தது நம்ம சைட்ல ஜாயின் பண்ணிடுது. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் தான். இது நீங்க இப்படி படுக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் கரெக்டா பார்த்து நீங்க எந்த பேட்டர்ன்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பார்டர்ஸ் வந்து ஒரு அளவுக்கு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஒரு சைட் ஆஃப் பார்டர் வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வச்சாச்சு, ஒரு சைட் ஆஃப் பார்டர் தான் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஐடியா பண்ணிட்டு இதுல எப்படி பண்ணிருக்கோம்னா இருக்கிற பார்டர்ஸை ஜாயின் பண்ணி ரெண்டு சைட்லயுமே, ஏன்னா இப்ப இந்த சைடும் கொடுத்தாதான் நம்மளுக்கு அந்த சாரிக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த சைடு கொடுத்துட்டு கீழே நம்ம என்ன பண்றோம்னா ஸ்கர்ட்டோடதையும் நம்ம கொடுத்தாச்சு. ஏன்னா பார்டர் வைக்காம இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு கொடுக்கலாம். ஒரு வேளை இந்த அளவுக்கு கூட பார்டர் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா இது கான்ட்ராஸ்டா இருக்கிறதுனால இது அப்படியே நார்மலாவே இந்த ஹாஃப் சாரி கலரை விட்டுட்டு தென் இந்த மாதிரி பார்டர் ஒரு 2 லைன், இந்த சைடு ஒரு 2 லைன், முன்னாடி ஒரு 2 லைன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா லுக் வைஸும் நல்லா இருக்குங்க. ஓகே, இதுல வந்து அழகா பாருங்க பார்டர் வந்து அழகா ஃபுல்லாமே நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ லுக் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீட்டான ராயல் லுக்ல ஒரு சாரியில இருந்து ஒரு ஹாஃப் சாரியை நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சுங்க. தேங்க்யூ.